வணக்கம், நான் ஷெஃப் ரமேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு நான் நாட்டுக்கோழி எப்படி சமைக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நாட்டுக்கோழினாலே ரொம்ப கஷ்டம், அதை செய்ய முடியாது அப்படின்னு நம்ம தாய்மார்கள்கிட்ட அது ஒரு மித்தாவே இருக்குது. அதை இன்றைக்கி நான் உங்களுக்கு எப்படி வீட்டில் இருக்கிற மசாலாஸ் வச்சு அந்த கோழியை காரைக்குடி ஸ்டைலில், செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி சுட்டு செய்கிறது அப்படின்றத இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த கோழியை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதை வந்து லேசாக பேர்ன் பண்ணணும். ஏன் பேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, இது மேலே இருக்கிற அந்த சின்ன சின்ன முடிகள் இதெல்லாம் வந்து போயிடும். இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த கோழியில் உள்ள ஃப்ளேவர், அந்த ஸ்கின்ல உள்ள ஃப்ளேவரும் அந்த கோழியில் உள்ள ஃப்ளேவரும் நமக்கு வந்து இந்த காலத்தில் உள்ள அந்த பழமையான டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு தரும். இதை நீங்கள் எவ்வளோ நேரம் சுடணும் அப்படின்னா, இந்த ஃப்ளேம் வருது, இந்த ஃப்ளேம் இருக்குது அப்படின்னா, இப்படி நீங்கள் சுடும்போது இந்த ஸ்கின் வந்து அப்படியே லேசாக அப்படியே சுருங்கும். இந்த தெரியுதா உங்களுக்கு, வீடியோவில் தெரியுதா இந்த சுருங்கிறது? அந்த அளவு சுருங்கினாக்க போதும். அது அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் வந்துடும். இந்த டெக்ஸ்சர் வரும்போது நீங்கள் அந்த இடத்த சுடுறதை நீங்கள் வந்து நிறுத்திக்கலாம். இன்னொன்று, எதுக்கு நம்ம இந்த நாட்டுக்கோழியை இப்படி சுடுறோம் அப்படின்னா, ஒன்று ஃப்ளேவருக்காண்டி சுடுறோம், இன்னொன்று இந்த நாட்டுக்கோழி வந்து சமைக்க முடியாது, ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா? அதை நீங்கள் இப்படி சுட்டுட்டீங்க அப்படின்னா இந்த தோல் தாண்டி உள்ள அடுத்த லேயர் வந்து வெந்துடும், சீக்கிரமாக வெந்துடும். அது வெந்தோடனே நீங்கள் அதை குக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக குக் ஆயிரும். அது நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ஹார்டாக நீங்கள் ஃபீல் பண்ணணும். இங்கே நீங்கள் நாட்டுக்கோழி எங்கே வாங்குறது, நீங்கள் யூகேயில் இந்த நாட்டுக்கோழியை நீங்கள் எங்கே வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் மீட் ஷாப்பில் போய் ஹாட் சிக்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, போதும். இப்போ கிட்டத்தட்ட இதை வந்து நம்ம சுட்டாச்சு. இந்த டெக்ஸ்சர் கிடச்சிருச்சா உங்களுக்கு எல்லா இடத்துலையும்? ஸோ இது வந்து போதும். இங்கே மட்டும் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது, அதையும் இப்போ நம்ம சுட்டுக்கலாம். இப்போ தெரியுதா? சுடும் போதே உங்களுக்கு அந்த இடத்துல அப்படியே பலூன் மாதிரி வரும் பாருங்க. இதை அமர்த்திக்கலாம். இதை என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். இதை நம்ம வந்து மஞ்சள் தூள் போட்டு இதை நல்லா கழுவிக்கணும். காட்டுறேன் அப்படின்னா, இதை எங்கள் பாட்டி, எங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் அம்மா இதெல்லாம் எப்படி செய்கிறாங்களோ அந்த ஸ்டைலில் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து என்ன பண்ணுங்க, ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் நான். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய பீஸ் தான் நீங்கள் வெட்டணும். இது வந்து ஒரு 15 to 20 கிராம்ஸ் இருக்கும் இந்த பீஸ். இதுக்கான பொருள்லாம் என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம், 4 தக்காளி, ஒரு 7-8 கொத்தமல்லி கொத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரசம் பண்ணுறோம் அப்படின்றனால அதுக்கு வந்து பூண்டு வந்து நிறையா வேணும், இஞ்சியும் பூண்டும். எப்போதுமே நாட்டுக்கோழி சமைக்கும் போது இஞ்சி வந்து நல்லா இடித்து அந்த நாட்டுக்கோழியில் சேர்த்து நம்ம அதை வேக விட்டோம் அப்படின்னா அதோட டைமும் குறையும், அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எல்லாரும் சாப்பிட்லாம், வயசானவங்க சாப்பிட்டாலும் அது வந்து ஜீரணமாகும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த இஞ்சி வந்து நிறையா கொடுக்குறோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன ஸ்பைசஸ் போடுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பான முறையில் நீங்கள் என்ன செட்டிநாடு சமையல் சமைச்சாலும் கொஞ்சம் ஒரு பிஞ்சாவது நீங்கள் இந்த கல்பாசி சேர்க்கணும். எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் நீங்கள் கல்பாசி கண்டிப்பாக சேர்க்கணும். இந்த கல்பாசி சேர்க்குறனால தான் இந்த செட்டிநாடு சமையலோட அந்த ஒரு யூனிக்னஸ் வந்து அது தெரியுது. இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து சைனீஸோட டேஸ்ட் என்ஹான்சர் அஜினோமோட்டோ எப்படியோ அது மாதிரி இது செட்டிநாடு சமையலுக்குள்ள ஒரு தாரக மந்திரம் தான் இந்த கடல் பாசி. சரி, அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு பார்ப்போம். 2 வரமிளகா, 2 பூண்டு உரித்து வச்சது, ஒரு சிட்டிகை, 1.5 சிட்டிகை சோம்பு, சீரகம், உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் மிளகு, 2 பச்சை மிளகாய், நல்லெண்ணெய் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் குக்கிங் ஆயில் தான் சேர்க்குறேன். ஏன் குக்கிங் ஆயில் நான் சேர்க்குறேன் அப்படின்னா, கிட்ஸ் வந்து சில பேர் குக்கிங் ஆயிலை வந்து விரும்புவாங்க,
நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சமைக்கும்போது அந்த நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சு நீங்கள் சாப்பிட்டு பழகலை அப்படின்னா அதில் வந்து லேசாக ஒரு கசப்பு தன்மை தெரியும். அதை நீங்கள் இது பண்ணுறதுக்காண்டி நீங்கள் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ண முதல்ல நீங்கள் இந்த உளுந்தம் பருப்பை போடணும். இந்த உளுந்து லேசாக செவக்கணும். இந்த உளுந்து லேசாக செவந்துருச்சு அப்படின்னா இந்த கல்பாசி, இந்த சோம்பு இதெல்லாம் பொரிய போட்டுரும். அதுக்கப்புறம் இந்த மிளகு, ஒரு 2-3 சின்ன பூண்டு அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கருகிய விட்டுறக்கூடாது. இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துறோம். எப்போதும் எந்த சமையலாக இருந்தாலும் வெங்காயம் போட்ட உடனே ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டோம் அப்படின்னா டக்குன்னு வதங்கிடும். போதும். இங்கே பாருங்க, வெங்காயம் இப்படி லேசாக பொரிஞ்சா போதும். மறுபடியும் தக்காளி போட்டோன்னே தக்காளிக்கு ஒரு பிஞ்ச் சால்ட். போட்டு இதை லேசாக இப்படி வதக்கணும். இது இப்படி வதங்கிக்கிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டை நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ இந்த 2 பட்டை மிளகாயை பிச்சு போட்டுக்கணும். நீங்கள் வந்து கேட்கலாம், ஏன் வந்து இந்த பட்டை மிளகாயை வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் போடுறீங்க, முதல்ல ஏன் போடலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது முதல்ல போட்டாங்க இதோட காரமும் ஏறிக்கும், அந்த பட்டை மிளகாயும் வந்து கருத்துரும். அது நீங்கள் வந்து இப்போ நம்ம சாப்பிடும்போது சரி, இதே வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா நீங்கள் அந்த சூப்பையோ இந்த ரசத்தையோ நீங்கள் ஊற்றி கொடுக்கும்போது அது கருப்பு கலராக தெரியும். அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்காது. அதனால இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இந்த பச்சை மிளகாயும் நீங்கள் அதுக்கப்புறம் போட்டு இதை நீங்கள் தாளிச்சிங்க அப்படின்னா அதோட கலர் மாறாமல் இருக்கும், அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை கொத்து, இதில் நான் ஒரு கொத்து உருவி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். நம்ம வெட்டி வச்சுருக்கோம் பாருங்க கோழி, அந்த கோழியை இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நாட்டுக்கோழிக்கு 1 2 இது நீங்கள் இதை போட்டு நல்லா வதக்கணும். எப்போதும் நீங்கள் எந்த நான்வெஜ் செஞ்சாலும் சரி, மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் போடுற தாளிப்பில் அந்த கறியை நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி இதை இப்படியே நீங்கள் வேக விடணும். அதுவும் எஸ்பெஷலி நாட்டுக்கோழியை நீங்கள் இப்படி வதக்கி இப்படி நல்லா சுருளை வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை தம் போட்டிங்க அப்படின்னா, அதாவது விசில் போட்டிங்க அப்படின்னா, இது வந்து சாப்பிட அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்கும். எனக்கு இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மஞ்சத்தூளும் மல்லித்தூளும் எவ்வளவு சேர்க்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த சூப்போட அந்த ரசத்தோட டேஸ்ட்டே இருக்கு.
இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும், நம்ம தேவைக்கு ஏற்ற காரம். இப்போ நான் வந்து இங்கே பார்த்துக்கிங்க 1 2 பார்த்துக்கோங்க, நான் எந்த அளவு ஸ்பூனில் போடுறேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அது 2 போட்டோம். அது தனி மிளகாத்தூள், இது தனி மல்லித்தூள் போடுறேன். இப்போ 2 3. இப்போ நம்ம என்ன செய்வோம், இதுக்கு உரப்பு போதுமா என்ன ஏதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த கறிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மிடில் வந்து கொதி வந்துருச்சா, அவ்வளோதான். இனிமேல் விசில் போட்டு எடுத்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ இதுக்கு உப்பு எல்லாம் போதுமா என்னன்றதை நான் பார்க்குறதுக்காண்டி, செக் பண்ணுறதுக்காண்டி இதை நான் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டாக்க இது சரி. இப்போ இதோட இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இது சீரகம் நான் இடித்து வச்சுருக்கேன். இப்போ நான் மொத்தமாக உங்களுக்கு நான் ஜிஞ்சர் கார்லிக் காட்டினேன் இல்லையா, அது எல்லாத்தையும் எல்லாத்தையும் இடிக்கிறது நான் உங்களுக்கு காட்டலை. அது மாதிரி இது இடிக்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டலை. ஆனால் நீங்கள் பார்த்துக்குங்க, இது எல்லாமே வந்து ஜீரகம். இந்த வெறும் ஜீரகத்தை நீங்கள் நல்லா இடித்து இப்படி சேர்த்துக்கணும். அது மாதிரி இப்படி ஃப்ரெஷ்ஷாக இடித்த பெப்பரும் இதில் நீங்கள் சேர்க்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரணும். நீங்கள் இந்த நம்ம பின்னாடி சேர்த்த கறி லீஃப் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுது பாருங்கள், கலர் போகாமல். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், நமக்கு எவ்வளோ சூப்பு வேணுமோ அவ்வளவு தண்ணி சேர்க்கணும். இதில் நீங்கள் இந்த ரசத்துக்கு தேவையான தண்ணியை இதில் போட்டு சமைச்சிட்டு இருக்க இந்த கோழியை 5 பேர் சாப்பிட்லாம், 5 அடல்ட் சாப்பிட்லாம் இது. ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது இப்போ இது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் 3 விசிலும் ஹை ஃப்ளேமில் 3 விசிலும் வச்சு இப்போ நம்ம இதை ஆற வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை திறக்க போகிறோம். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எப்போதும் இந்த ப்ரெஷரை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ரிலீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த கருவேப்பிலையோட கலர், அந்த மல்லியோட கலர், இதெல்லாம் தோல் பிடிக்காதவங்க இதை ஸ்கின் அவுட் பண்ணிட்டு இந்த பர்னிங் ப்ராசஸ் இல்லாமல்